எல்லாரும் ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ. ஒரு சாமானியான ஒரு போலீஸ் ஆபீசர் அடிச்சாருன்னா என்ன சட்டப்பிரிவின் கீழே வந்து தண்டனை கொடுக்கலாம், அதே மாதிரி ஒரு சாமானியன் ஒரு போலீஸ் ஆபீசரை அடிச்சதுனால அவர் என்னென்ன சட்டப்பிரிவுகளுக்கு கீழே வந்து வழக்க பேஸ் பண்ணுவார் அப்படின்ற விஷயங்கள் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த சட்டப்பிரிவு ஸ்கிப் பண்ணாம நீங்க பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இப்ப இந்த வீடியோல இந்த பையனை அந்த போலீஸ் ஆபீசர் முதல்ல வந்து அறையிறாரு, அடிக்கிறாரு. அதுக்கு என்ன செக்ஷன் போடலாம், இந்த பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் போடுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயங்களை பார்ப்போம். இந்த பையன் அந்த போலீஸ் ஆபீசர் என்ன இந்த மாதிரி அடிச்சுட்டாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கட்டாயமா எஃப்ஐஆர் பதிவு செய்ய மாட்டாங்க. ஏன்னு சொல்றேன்னா அந்த போலீஸ் ஆபீசர் பண்ணது செக்ஷன் 115 கிளாஸ் 2 BNS கீழே வருது. இது ஒரு நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் அண்ட் பெயிலபிள் அஃபென்ஸ். நான் காக்னிசபிள் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஆபீசர் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பையனும் அந்த போலீஸ் ஆபீசர் அடிச்சிருக்கான், அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல கட்டாயமா பெர்மிஷன் வாங்கி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. இந்த பையன் பிரைவேட் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போய் எஃப்ஐஆர் டைரக்ஷன் வரைக்கும் போய் தான் இவனுக்கான ஒரு சட்ட ரெமெடியை எடுத்துக்க முடியும், ஒரு சாமானியன் ஒரு போலீஸ அடிச்சா. அதே மாதிரி இந்த போலீஸ் ஆபீசரை அந்த பையன் அடிச்சிருக்கா. இப்ப என்னென்ன செக்ஷன்லாம் சிம்பிளா வருதுன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் 121 கிளாஸ் 1 BNS வந்து வரும். செக்ஷன் 121 கிளாஸ் 1 BNS என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொது ஊழியரை அவரது கடமையிலிருந்து தடுப்பதற்காக அவர் மீது தன்னிச்சையாக காயம் ஏற்படுத்துறதுக்கு போடுறதுக்கு ஒரு சட்டப்பிரிவு தான் இந்த சட்டப்பிரிவு. இதுக்கு 5 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை. இது ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ். அதே மாதிரி நான் பெயிலபிள் அஃபென்ஸ். தாராளமா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவங்கள ரிமாண்டுமே பண்ணலாம். அடுத்தது இன்னொரு செக்ஷன், செக்ஷன் 132 BNS. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொது ஊழியர் அவரது கடமையை செய்வதிலிருந்து தடுப்பதற்காக அவர் மீது வந்து தாக்குறது இல்லைன்னா அவர் மேல வந்து ஒரு கிரிமினல் போர்ஸ், ஒரு குற்றமுறு வன்முறையை வந்து அவர் மேல பயன்படுத்துறது, இதற்காக போடுற சட்டப்பிரிவு தான் அந்த சட்டப்பிரிவு. இதுக்கு 2 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ், அதே மாதிரி நான் பெயிலபிள் அஃபென்ஸ். இதற்கும் போலீஸ் ஆபீசர் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த பையனை ரிமாண்ட் பண்ணலாம். அடுத்தது இந்த பையன் மேல ஒரு சட்டப்பிரிவு, இந்த பையன் கொடுத்த கம்ப்ளைண்ட் ஒரு சட்டப்பிரிவு போடுவாங்கன்னு சொல்லி செக்ஷன் 115 கிளாஸ் 2 அதுவுமே இதுல வரும். தன்னிச்சையாக ஒருவருக்கு காயம் ஏற்படுத்துறது, இது நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். 1 வருஷம் வரைக்கும் தான் வந்து இதுக்கு ஜெயில் தண்டனை, இல்லைன்னா ஃபைன். இப்ப 2 பேர் மேலேயுமே இப்ப எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகி கேஸ் நடக்குதுன்னு வைங்க. இப்ப இந்த போலீஸ் ஆபீசரை இந்த பையன் அடிச்சது தப்பு அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இந்த பையனுக்கு தாராளமா 5 வருஷம் வரைக்கும் வந்து கன்விக்ஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த போலீஸ் ஆபீசர் வந்து அடிச்சது ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இவர் கவர்மெண்ட் ஆபீசர், அதே மாதிரி இவர் அவரோட கடமையில இருந்து அந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூக்காக பயன்படுத்தினாரா என்ன விஷயங்கள் அட் தி ட்ரையல் அந்த சாட்சியை விசாரிச்ச பிறகுதான் நீதிமன்றம் இதை முடிவு பண்ணும். அதை மீறியும் மேக்சிமம் 10,000 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு போங்க அப்படின்னு போட்டுட்டா கஷ்டம் இந்த பையனுக்கு தான், இந்த பையனுக்கு தான் லாஸ். ஒரு சின்ன கோவம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயத்துக்கு அந்த பையனோட லைஃபே வந்து இன்னைக்கு வந்து ஸ்பாயில் பண்ணிருக்குது. இதை யோசிச்சுக்கோங்க. யாருமே அவ்வளவு சீக்கிரம் வந்து போலீஸ் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாதீங்க. ஏன் சொல்றேன்னா போலீஸ சட்ட ரீதியா எதிர்கொள்ளுங்க. ஏன்னா நீங்க அவங்க அடிக்கிறாங்க அதனால நான் திருப்பி அடிச்சேன் செல்ஃப் டிஃபென்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய எவிடன்சஸ், நிறைய விஷயங்களுக்கு நீங்க போராடணும். சட்ட ரீதியா போலீஸ் தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. போலீஸ் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை இவ்வளவு விஷயங்களும் ரியாலிட்டியை பார்த்து நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு போறேன். யாருமே ஆத்திரத்திலையும் கோவத்திலையும் வந்து கை நீட்டாதீங்க, தீட்டுங்க, சட்ட ரீதியா எதிர்கொள்ளுங்க. இதை தான் நான் ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்குது. தொடர்ந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். உங்களுக்கு உபயோகம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.